160 கலக்குவார் நம்பால். மான் நீங்கள் பார்த்துருக்கீங்களா பக்கத்தில்? இங்கே பாருங்க. ஒரு விஷயம் எங்களுக்கு டிக்கெட்டே கிடைக்கல. என்னத்த ஸ்மோக்கர் மாதிரியா இருக்கு. ஓ இப்போ போகிறோம் கேரளா போகிறோம். பெங்களூர் டு கேரளா. இவர் கேரளா வேற எதுக்காக போகிறாரு? போய் சொல்கிறாருங்க. இவர் பொண்ணு பார்க்கறதுக்காக போகிறாரு. இதுக்கு பொண்ணுங்களை பார்க்கறதுக்காக கேரளாவில் போகிறார். இங்கே பெங்களூரில் பொண்ணுங்களா கேரளாவில் இருக்காங்க. கேரளாவில் இருக்கிறவங்க ட்ரெடிஷ்னலாக இருப்பாங்க. ஆமாம் கரெக்டு தான். இல்லைன்னு சொல்ல. உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் தானே பிடிக்கும். கைஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம N160 ப்ரோ வந்துட்டார். ப்ரோ நம்பால் இவர் தான் 160 கலக்குவார் நம்பால். அவர் கூட தான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது கேரளாவை நோக்கி ஒரு பயணம் போய்கிட்டு இருக்கோம். கேரளாவில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வயநாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போது கிளம்பிட்டு இருக்கோம். வாங்க அப்படியே நான் போக வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். One eternity later. ஓ இது லாரி பிரேக் டவுன். ஓ லாரி பிரேக் டவுனா? நான் கூட எனக்குன்னு குறுக்க வந்துருச்சோ அதனால தான் போட்டாங்களோ அப்படின்னு நினச்சேன். நான் கூட கொஞ்சம் தப்பாக நினச்சிட்டேன் சார். மான் நீங்கள் பார்த்துருக்கீங்களா பக்கத்தில்? இங்கே பாருங்க. பாருங்க ஃபுல்லாக மான். அங்கே வந்து நிற்கவே விடல எங்களை. செம்ம மான் கூட்டத்தில் இருக்கோம். அங்கே வந்து இங்கே எங்கேயுமே நிறுத்த விட மாட்டுறாங்க. அதனால நாங்கள் அப்படியே முன்னாடி வந்துட்டோம். A few inches later. இப்போ நாங்கள் வந்து டைரெக்டாக வயநாடு கிளம்ப போகிறோம். போகலாம் ப்ரோ. செம்மையாக இருக்குது டீ எஸ்டேட்டு. இந்த பக்கம் பார்த்தா பள்ளம், இந்த பக்கம் டீ எஸ்டேட் மேலே. ஆக்சுவலாக மக்களே பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் பையன் வந்து அவனுக்கு வந்து எவ்வளவோ ட்ரீம்ஸ் இருக்கும், எவ்வளவோ கனவுகள் இருக்கும். ஆனால் அவனுடைய ஃபஸ்ட்டு ட்ரீம், அதாவது அவனோட கனவு வந்து வண்டி வாங்குறது தான். ஒரு நல்ல ஒரு வண்டி வாங்கணும்ப்பா, நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு வண்டி வாங்கணும்ப்பா, எல்லாருமே வச்சுருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மிடில் கிளாஸ் பையன் வந்து அவனுடைய ட்ரீமாக வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாங்குறதாவே தான் வச்சுருப்பான். அப்படி என்னது அவன் ஒட்டுமொத்த உழைப்பையும் ஒட்டுமொத்த காசையும் போட்டு அது கூட கொஞ்சம் இஎம்ஐயை போட்டு வண்டியை வாங்கி அந்த ஒரு ஊருக்கும் அவன் ட்ராவல் பண்ணும்போது அந்த ஒரு சந்தோஷம் அவனுக்கு கிடைக்கிது பாருங்கள். அந்த ஒரு ஃபீலிங் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே கிடைக்காது. உங்கள் சொந்த காசில், அதுவும் ஒரு மிடில் கிளாஸ் பையன் அவனோட சொந்த உழைப்பில் ஒரு வண்டியை வாங்கி அவன் ஒரு ஊருக்கு அவன் ட்ராவல் பண்ணும்போது கிடைக்கிற அந்த சந்தோஷம் அவன் அது சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் அவனுக்கு கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு மிடில் கிளாஸ் பையனும் அந்த சந்தோஷத்தை வந்து அனுபவிக்கணும். ஆல்ரெடி வண்டி வாங்கினவங்க வந்து அந்த மாதிரி வந்து அனுபவிச்சுட்டு இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு மிடில் கிளாஸ் பையனாக இருந்து நீங்களும் அந்த மாதிரி ஒரு உங்களுடைய ஒட்டுமொத்த உழைப்பையும் உங்களுடைய கனவு வந்து ஒரு கனவு வந்து அந்த ஒரு பெரிய வண்டி வாங்கணும்ப்பா, வண்டி வாங்கிட்டு இந்த ஊருக்கெல்லாம் போகணும்ப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விட்டு போயிடுங்க. நான் வந்து முடிஞ்சால் உங்கள் கூட வந்து நான் வந்து சேர்ந்து கண்டிப்பாக நான் வந்து எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சுன்னா உங்கள் கூட நான் கண்டிப்பாக நான் ட்ராவல் பண்ணுவேன். அது எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, உங்கள் ட்ரீம் வண்டியாக இருந்தாலும் சரி, உங்கள் ட்ரீம் வண்டியாக இருந்தால் மட்டும் போதும், நான் உங்கள் கூட வந்து கன்ஃபார்ம் நான் ட்ராவல் பண்ணுவேன். நீங்களும் வந்து என் கூட ட்ராவல் பண்ணலாம். நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது, நான் வந்து உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறேன்னு சொல்கிற அளவுக்கு. நீங்களே வந்து என் கூட வந்து ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து போட்டு விடுங்க. நான் ப்ரோ வாங்க ப்ரோ நம்ம ஏதாவது ஒரு ரைடு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் தட்டி விட்டு போயிடுங்க. இந்த வீடியோ வந்து எந்த மிடில் கிளாஸ் பையன் பார்த்தாலும் சரி. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒன்று இருக்கு கூவுடா. ரொம்ப பிடிச்சவங்க இல்லை வாழ்ந்தா உன் கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொன்னவங்க, நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்க ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டு நாளைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே
உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாமே தவிர, இந்த வண்டிங்க நீங்கள் வந்து என்னது லவ்வோடு வாங்கியிருப்பீங்களோ இல்லை உங்கள் தேவைக்காக வாங்கியிருப்பீங்களோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. இன்றைக்கி நீங்கள் தூங்கி நாளைக்கு எழுந்திருப்பீங்களோ இல்லையோ தெரியல, ஆனால் நீங்கள் வண்டி நீங்கள் எப்போ எடுத்தாலும் சரி, இன்றைக்கி விட்டுட்டு நீங்கள் நாளைக்கு எடுத்தாலும் சரி, வண்டிங்க வந்து அதே கேரு அதே லவ் தான் உங்களுக்கு கொடுக்கும் திருப்பி. என்ன தான் பண்ணாலும் வண்டி வந்து அதோட லவ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? ஓ, செம்மையாக இருக்கு. ஃபுல்லாக டீ எஸ்டேட்டு தான். பா, செம்ம வியூ, பயங்கரமாக இருக்குது வியூ. ஃபுல்லாக இதுதான் டீ எஸ்டேட்டு தான். நாங்கள் பாருங்க, அந்த பாருங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூச்சிப்பாரா வாட்டர் ஃபால்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், நம்ம தெளிவர் இங்கே இருக்காரு. ஹாய். ஹாய், சூப்பராக சொல்கிறல்ல ஒரு ஹாய். மறுபடியும் சொல்லுங்கள். ஹலோ. எப்படி எங்களை பார்த்து சொல்கிறீங்க? நீங்கள் எப்படி பொண்ணை பார்த்து தானே சொல்லுவீங்க ப்ரோ? நான் எந்த பொண்ணை ப்ரோ பார்த்து சொன்னேன்? ப்ரோ வரவெல்லாம் கூட ஒரு பொண்ணு பார்த்து நல்லா பாதிங்க பிறகு வண்டி ஓட்டுறதை விட்டு அந்த பொண்ணு பார்த்துன்னு வராரு. எப்போ ப்ரோ? ஜஸ்ட் மிஸ் ப்ரோ. நீ அந்த இடத்துல உண்மையாலுமே பள்ளத்தில் போயிருந்துருப்ப, நீ ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிட்ட. போகிறேன். சரி வா ப்ரோ, டக்குன்னு போவோம். போகலாம் ப்ரோ. ஹெல்மெட் லாக் பண்ணிட்டு. எது எப்படி என் வண்டியில் பண்ணிடுறீங்களா? இப்படி இதில் பண்ண முடியுமா? நிற்குமா? ஒன்று தான் தாங்குவோம். இருங்க, இதிலே பண்ணிக்கலாம். இதில் மாட்டுங்க. இதில் மாட்டுங்க. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு vlog வந்து கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு பர் பர்சன் 150 கொடுத்து, அப்போனா 2 பேருக்கு சேர்த்து 300 ரூபாய் கொடுத்து வாட்டர் ஃபால்ஸ் வந்திருக்கோம். சூச்சிப்பாரா வாட்டர் ஃபால்ஸ், வயநாடு. பார்த்தீங்கன்னா அங்கே டிக்கெட்லாம் வாங்கிட்டாங்க, செக்கிங்லாம் பண்ணாங்க. நோ ஸ்மோக்கிங்கு, நோ ஆல்கோஹால். இவரை பார்த்த உடனே தான் எங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க இவரு ஸ்மோக்கர். என்னத்த ஸ்மோக்கர் மாதிரியா இருக்கு? ஓ, அவர் உன்னை பார்த்து தானே பேகை எனக்கு செக் பண்ண 2 வாட்டி செக் பண்ணாங்க. இவர் பண்ணக்கூடிய ஆள் தான். நான் எதுவுமே சொல்ல, இவர் செக் பண்ணுங்க இவர்கிட்ட இருக்கா அப்படின்னு நான் சொன்னேன். என் பேக் அதையும் செக் பண்ணல, உங்க பேக் தான் மறுபடியும் எங்க கொடுங்கன்னு வாங்கி செக் பண்ணாங்க. அவங்க வந்து எப்படின்னா, ஓகே அவர் பேக்ல இல்லைன்னா இப்போ இவர் பேக்ல வச்சுட்டு இருப்பாரு மாத்தி. எனக்கு தெரியும் இது என்ன லாஜிக். அதனால தான் வந்துட்டு அவங்க வச்சிருப்பாங்க. நீங்களே சொல்லுங்க மக்களேயும் இல்லை யாருமே இல்லை, சப்ஸ்கிரைபர்ஸ், அப்புறம் என்ன என் ஃபேமிலி மெம்பர்ஸு, அப்புறம் என்னை பிடிச்சவங்க என்னை பிடிக்காதவங்க யாராக இருந்தாலும் சரி, இவர் தான் ஸ்மோக்கர். அவ்வளோதான். வாங்க, நீங்கள் ஸ்மோக்கர். அவர் வந்து அங்கே கீழே இப்போ என்னது அங்கே மேலே போனால் விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு 2 தம் போட்டு வந்துட்டார். அப்படிலாம் போட்டா இப்படி நடக்க முடியுமாங்க? என்னங்க பேசுறீங்க? போகிறது டவுன், வரப்போ தானே தெரியும். சரி வரும்போது பார்ப்பாங்க. வரப்போ நீ பார்ப்போம் வரப்போ. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஃப்ளோ வந்து இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இன்றைக்கி இல்லை, இது சம்மர், அதனால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஃப்ளோ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நீங்களே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்னது வின்டர், இந்த மான்சூன் டைம்லலாம் நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய தண்ணி இருக்குல்ல ப்ரோ. இப்போ சம்மர்லேயே இப்போ இந்த அளவுக்கு தண்ணி வருதுன்னா ஓகே, ஆனால் மற்றபடி சீசன் டைம்ல தான் சூப்பராக இருக்கும். ஆமாம், கரெக்ட், அவர் சொல்கிறது கரெக்டு. எனக்கு தெரிஞ்சு இப்போ சம்மரில் இவ்வளோ தண்ணி வரதே பெரிய விஷயம் இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ்லலாம். ஆக்சுவலாக நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் தண்ணியே இருக்காது இந்த மாதிரி சம்மர் டைம்ஸில். ஆனால் இந்த இதில் தண்ணி இருக்கிறது கொஞ்சம். பெங்களூர்லேருந்து வயநாடு வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஒர்த்து. அப்பயே வந்தா வீட்டே இருக்க ஒர்த்துன்னு தானே ப்ரோ சொல்கிறேன். ஒர்த்து மாற்றி கேட்டுச்சுப்பா. சாரி, ஒர்த்து ஏன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம அங்கேருந்து வந்துட்டு ரூம்ஸ் எடுத்து vlogs மக்களே உங்களுக்காக மட்டும்தான் எல்லாமே பண்ணுறோம். இன்னொரு விஷயம், எங்களுக்கு டிக்கெட்டே கிடைக்கல, அவங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தோம். ஸோ அதனால எங்களுக்கு தான் அந்த லாஸ்ட் 2 டிக்கெட் கொடுத்தாங்க. இப்போ வந்தாச்சு, உங்களுக்கு வாட்டர் ஃபாலே ரிவீல் பண்ணியாச்சு. அப்போவே பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல்லாக கூட்டமாக இருந்திருப்பாங்க. இப்போ பாருங்கள், ஜாலியாக இருக்குது வாட்டர் ஃபால்ஸு. அவ்வளோதான், காலி, எல்லாருமே கிளம்பிட்டாங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 500 மெம்பர்ஸ் மட்டும்தான் அலோடு. 500 மெம்பர்ஸுக்கு மேலே வந்து அலோடே கிடையாதான். அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 500 மெம்பர்ஸுமே வந்து குளிச்சுட்டு போயிட்டாங்க ஆல்ரெடி. 500 மெம்பர்ஸ் வந்தாங்கன்னான்னு எங்களுக்கு தெரியல. எப்படி சொல்கிறது, வந்து முயன்னு ஈ மிச்ச மாதிரி முடிச்சாங்க. பார்த்தா அப்புறமா யாருமே இல்லை, எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்குது பாருங்க. பின்னாடி வாட்டர் ஃபால்ஸு செம்மையாக இருக்குது. தண்ணி
செல்லுன்னு பயங்கரமாக இருந்துச்சு வெயிலுக்கு. நாங்கள் குளிக்க வெயிலும் வந்து பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் என்ஜாய் பண்ணி நான் மட்டும் குளிச்சேன். இப்போ எனக்கு அப்படியே விட்டேன்னா நான் இங்கே தூங்கிடுவேன். அந்த மாதிரி இருக்குது. டயர்டு ப்ளஸ் அந்த தண்ணியில் குளித்தது வந்து இப்போ எனக்கு அப்படியே தூக்கம் பயங்கரமாக வருது. கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த எப்படி சொல்கிறது, இந்த வாட்டர் ஃபால்ஸ் நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வாட்டர் ஃபால்ஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூசிப்பாரா வாட்டர் ஃபால்ஸ் வயநாடுன்னு போட்டால் வந்துடுவீங்க. மேப்பில் வந்து உங்களுக்கு வந்து லொக்கேஷன் கிடைக்கும். ப்ளஸ் இதோட டிக்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் தான் பர் பர்சனுக்கு. அது வந்து 150 ருபீஸு. நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் குளிக்கலாம். அந்த டைமிங்ஸ் இருக்கும். இவ்வளோ காலையில் இவ்வளோலேருந்து ஈவினிங் ஒரு மணி நேரத்துக்குள்ளே வந்து நீங்கள் வந்து எப்போ வேணாலும் குளிச்சிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்கிங் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் ட்ரக்கிங் மட்டுமே உங்களுக்கு. ஆனால் ஈஸியானதை வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். போகும்போது மட்டும் நார்மல் எல்லா வாட்டர் ஃபால்ஸும் அதே தான். போகும்போது உங்களுக்கு எப்பயுமே கஷ்டமாக தான் இருக்கும் ஏறி போக. வரும்போது நீங்கள் ஈஸியாக வந்துடுங்க. அது இது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஒரு 200 to 300 மீட்டர்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கல்லாக இருக்கும். நான் வந்து வீடியோவில் காட்டியிருப்பேன். கொஞ்சம் ரொம்ப கரடு முரடான கல்லாக இருக்கும் கொஞ்சம். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நல்லா கொஞ்சம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது. ஃபேமிலியோட வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மேலே போய்ட்டு நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது, வாஷ் ரூம் இருக்குது. எல்லாமே நீங்கள் அங்கே மேலே கூட போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வாட்டர் ஃபால்ஸை மெயின்டைன் பண்ணுற கார்ட்ஸாக இருக்கட்டும், அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும். வாட்டர் ஃபால்ஸ் வந்து நல்லாயிருக்கு. தண்ணி வந்து நீங்களே பார்க்கலாம். ஏதோ அந்த கிறிஸ்டல் கிளியர் மாதிரி அந்த நீல கலரில் தண்ணி இருக்குல்ல, இந்த வீடியோஸ்லாம் நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதுதான் இந்த மாதிரி அந்த கிறிஸ்டல் கிளியரான அந்த ப்ளூ கலர் வாட்டரில் குளிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வர வேண்டிய இடம் சூசிப்பாரா வாட்டர் ஃபால்ஸ் வயநாடு. அதான் டிக்கெட் ப்ரைஸ் சொன்ன மாதிரி 150 ருபீஸு. ட்ரெக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டர்ஸு. கீழே வரத்துக்கும் சரி மேலே போகிறதுக்கும் சரி 2.5 கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு ட்ரெக்கிங் கிடைக்கும். அது வரைக்கும் இது ஒரு நல்ல ஒரு வாட்டர் ஃபால்ஸ். வந்து ஜாலியாக ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஒரு சூப்பரான ஒரு வாட்டர் ஃபால்ஸு வயநாட்டில். நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போகிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு மோட்டோ வ்ளாகிங் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா என்னது இந்த டீ பிளான்டேஷன் இப்போ மழைக்கு அப்புறம், அந்த மழைக்கு முன்னாடி பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ மழை வந்துச்சு. மழை பெஞ்சு விட்ட பிறகு இந்த டீ எஸ்டேட் பார்க்குறதுக்கே இன்னும் பயங்கரமாகி போச்சு. அழகாக இருக்குது. சுற்றி பாருங்கள், அப்படியே பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக என்னது இது சம்மர் சீசனில் மழை வந்துச்சுன்னா இந்த ஹில் ஸ்டேஷனே ஒரு மாதிரி பயங்கரமாக மாறிடும். அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது. ஓ ஃபுல்லாக சேரு இந்த ரோடு ஃபுல்லாகவே. ஐயோ கீழே போகணுமா இப்போது? அட்டமலா 360 வியூ பாயிண்ட் 5 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து. அட்டமலாவில் அட்டை இருக்குமா, ஐ மீன் லீச் இருக்குமா? என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? லீச் இருக்குமோ? இருக்கலாம், பார்க்கலாம் வாங்க. லீச் இருந்தால் என்ன, எது இருந்தால் என்ன, தூக்கி போட்டு பார்க்க வேண்டியதுதான். இங்கே போடுங்க ப்ரோ, பக்கத்துலேயே. கைஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அட்டமலா ரீச் ஆகி போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டோம். வெறும் வியூ பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த டிக்கெட்டு. ப்ரோ காட்டு ப்ரோ அந்த டிக்கெட்டு. நீ பாருங்க, டிக்கெட்டு 50 ருபீஸு ஒரு பர்சனுக்கு. பர் பர்சன் 50. 2 பேர் சேர்த்து எங்களுக்கு 100 ஆயிடுச்சு. இன்னும் ஜீப்புக்கு வந்து செப்பரேட்டாக. அதுக்கப்புறம் வேறு என்ன ப்ரோ சொன்னாங்க, கிளாஸ் பிரிட்ஜுக்கு போன மாதிரி தான் 300 ருபீஸ் சார்ஜாக. ஆமாம். இந்த பிளேஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வயநாட்டில் வந்துட்டு லாங் பிஃபோர் அந்த ஒரு லேண்ட்ஸ்லைட் ஆச்சு. அந்த இடத்துக்கிட்ட தான் இருக்குது. அங்கேருந்து உள்ளே போகணும். என்னது அங்கே முன்னாடி வந்து அந்த போர்டு போட்டிருக்காங்க. யார் யாரெல்லாம் லேண்ட்ஸ்லைடில் இறந்தாங்களோ அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, இவ்வளோ பேர் இந்த லேண்ட்ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. அது ஓவர் நைட்டில் வந்த ஒரு லேண்ட்ஸ்லைடு. அந்த பிரிட்ஜு வாங்க அந்த இடத்த காட்டுற அந்த இடமே ஃபுல்லாக பிளாஸ்ட் ஆகிருக்கு. அப்படியே வெறியாக இருக்குது. ஆமாம், இன்னமும் அந்த லேண்ட்ஸ்லைடு நடந்த இடம்லாம் இன்னமும் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. லேண்ட்ஸ்லைட் நடந்தாங்க பாருங்கள். இங்கே பாருங்க, ஃபுல்லாகவே லேண்ட்ஸ்லைடான இடம் தான். பாருங்க, வீடு அட்டை கிட்ட எல்லாம் உடச்சிட்டு தண்ணி வேறு எங்கேயும் இருந்தது பாரு. அந்த இது வீட்டுக்குள்ளே என்னது பொருள் இருக்கலாம், மண் இருக்கலாமா? வீடு ஃபுல்லாக மண்ணாகவே இருக்குது. வீடு ஃபுல்லாக இங்கே பாருங்க, அந்த மழை தெரியுது. பிரிச்சுட்டு இருக்குது.
லேண்ட்ஸ்லைடான இடம் தான். இதை தாண்டி தான் நாங்கள் வந்து இப்போது அது வியூ பாயிண்ட்டுக்கு போகணும். அட்டமலா வியூ பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மலை தெரியுது லாங்கில். அந்த ஃபுல்லாக க்ளவுட்ஸ் மறைஞ்சிருக்கும், உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்க. அந்த மலையிலேருந்து வந்த லேண்ட்ஸ்லைடு தான் இந்த ஃபுல்லாகவே. அந்த மலையிலேருந்து வந்த லேண்ட்ஸ்லைடு ஃபுல்லாகவே. அந்த பின்னாடி இன்னொரு பெரிய மலை இருக்குது, அந்த மலைக்கு பின்னாடி அந்த மலையிலேருந்து வந்திருக்கு லேண்ட்ஸ்லைடு. அங்கேருந்து வந்த மண் தான் இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கு ஆக்சுவலாக. இருங்க, இங்கே தான் சொன்னாங்க, இந்த டிக்கெட் கவுண்டரில் தான் பார்ப்போம். 12 seconds later. மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுதான் ஷார்ட்கட்டுன்னு சொன்னார் இவர், அதனால நாங்கள் எப்படியே மேலே ஏறிட்டோம். நீங்கள் அப்படி போனீங்கன்னா ரோடு வேஸு என்னது நீங்கள் கொஞ்சம் நடக்கிற மாதிரி இருக்கும். இதுனா இப்படி முன்னாடி போய் லெஃப்ட்டு போனால் சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு சொன்னார். ஆனால் ரொம்ப அப்பாக இருக்குது. ஐயோ ரொம்ப அப்பு. ஆனால் வியூ பாயிண்ட்டு ஆல்ரெடி தெரியுற மாதிரி தான் இருக்குது. ஓ மூச்சு வாங்குதுப்பா, செம்மையாக இருக்குது. இருங்க இன்னும் மேலே போயிட்டு காட்டுறேன். அதனால் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. இல்லைன்னா அனல் அடித்து தூக்கி விட்டுரும். இது மேலே ஏறிட்டுருக்கு. ஓப்பா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க. ஓ பாருங்க, அல்டிமேட்டு சூப்பராக இருக்குது. என்னது எப்படி சொல்கிறது, சம்மர் சீசனில் இது ஒரு ஓகேயான பிளேஸ் தான். வின்டர் சீசனில் செம்ம ஸ்பாட் இது. இப்போ சம்மர் இருக்கிறதுனால இது வந்து ஒரு ஓகேயான ஸ்பாட்டு. அவ்வளோ பெருசாக அந்த ஃபாகிஷு, அதுக்கப்புறம் இந்த க்ளவுட்ஸ் அங்கே இருக்கிறது அதெல்லாம் இருக்காது. ஆனால் என்னது, நீங்கள் வின்டர் சீசனு இந்த மான்சூன் சீசன்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா பிளேஸ் பயங்கரமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஜீப்பில் நீங்கள் வந்தால் அந்த ஆஃப் ரோடெல்லாம் உங்களுக்கு கண்ணு முன்னாடியே தெரியாது, ரோடே தெரியாது. அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆஃப் ரோடெலாம். அந்த டைமில் ப்ரைஸும் வந்து எனக்கு தெரிஞ்சு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சம்மரில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த வின்டர் சீசனு மான்சூன் சீசன்லாம் வர வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரேட்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன். இன்னும் கேரளாவில் ஆல்ரெடி எல்லாமே ப்ரைஸ் ஜாஸ்தி. ஆல்ரெடி நாங்கள் ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு போகணுன்னு நினச்சி அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போக முடியல. ஏன்னா அதுக்கு வந்து பர் பர்சனுக்கு 800 அதில் ஒன்றுமே இல்லை. அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு 200 கூட பரவாயில்ல அந்த பர் பர்சனுக்கு. இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டு வந்தோமா, ஒரு மெமரிஸு, ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிற மாதிரியாவது நல்லாயிருக்கும். அங்கே ஒரே அந்த ஒரு லேக்குக்காக மேலே, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் ஜீப்பு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 3-4 கிலோமீட்டர் மேலே ட்ரெக் பண்ணணும். அவ்வளோதான், அதெல்லாம் ஆகவே ஆகாது. இதுனா பாருங்கள், ஜஸ்ட்டு ஜீப்பில் எடுத்து வந்து விட்டாங்களா, அழகாக வந்து ஃபோட்டோ பிடிச்சோமா, அவ்வளோதான். அப்படியே முடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் மறுபடியும் கீழே. அந்த அளவுக்கெல்லாம் இங்கே ட்ரெக்கிங்கே ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு 600 மீட்டர்ஸ் இருக்குமா, அப்புறம் 600-500 மீட்டர்ஸ். அது கூட அவ்வளோ பெருசாக அவங்களுக்கு தெரியாது வரப்போ. தெரியாது, ஆனால் சாப்பிட்டோன்னே ஏறதுனால ஒரு மாதிரி. ஆமாம், நாங்கள் சாப்பிட்டோன்னே ஏறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி. டிரைவர் தான் ஹெவி மாஸ் பண்ணி விட்டாரு. சொன்னேன் நான், டிரைவர் பயங்கரமாக ஓட்டினாருன்னு. ஆஃப் ரோடு ஒன்று பயங்கரமாக இருந்துச்சு. ஏங்க கொஞ்சம் கூட அவர் பயப்படாமல் ஓட்டுறாருங்க. அவரு பயங்கிறது ஒன்றும் இல்லை, ஓகே தான். ஆனால் அது வந்துட்டு சேஃப்டி இல்லைல்ல. ஆனால் அவங்களுக்கு இந்த ரோட்டில் வந்து ஓட்டி பழக்கம், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதனால தான் செம்மையாக ஓட்டுறாங்க. பார்க்கறதுக்கு ஏதோ சின்ன பையன் மாதிரி தான் இருந்தாப்புல, ஆனால் பயங்கரமாக ஓட்டினார். ஓகே கைஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை கைஸ், சைனிங் ஆஃப். திஸ் இஸ் கௌதம். இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த வீடியோ நீங்கள் ரீல்ஸ் மூலியமாகவோ இல்லை யூடியூப் வீடியோவை பார்த்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, லைக் பண்ணிவிடுங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி பிளேசஸ்க்கான கண்டென்ட்ஸு, நிறைய கண்டென்ட்ஸு, பைக் ரிலேட்டடாக இருக்கட்டும், இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ் ரிலேட்டடாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். ஓகே கைஸ், நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை கைஸ்.